பெத்த புள்ள இப்படி தருதலையா போயிட்டானேன்னு எங்க அம்மா நிச்சயமா என்ன நினைப்பாங்க. உன்னை பத்தி நானும் அதே நினைக்கிறதா உனக்கு கௌரவம்? நினைச்சுக்கங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. டேய், நான் உன் அப்பன்டா. இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன. அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா ஆஃப் ஆச்சு. இல்லன்னு வச்சுக்கோங்க, சாகர வரைக்கும் ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எங்க அம்மாவை அப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ எங்க அம்மாவை மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னை சேர்த்துதான்டா அசிங்கப்படுத்திருக்க. கஷ்டமா இருக்குடா, தாங்க முடியல விஜய். ஃபீலிங்ஸ் நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்லப்பா, சரியில்லை. வேணா சொன்னா கேளு. 1000 தான் இருந்தாலும் அவங்க உன் பாட்டிடா. அவங்க உன்னை மனசரிஞ்சு சாப விட்டாங்கன்னா அது உன்னை வாழ விடாதுடா. சாபம் தானே, விட்டா விடட்டும். இத பாருங்கப்பா, நேத்து வரைக்கும் நாம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு சொத்து நம்ம கைக்கு வந்துடுச்சு. நாளைக்கு ரேணுகா அப்பங்கிட்ட ஆட்டைய போட்டோம்னா அது ஒரு பக்கம் வெயிட்டா வந்து சேரும். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும். இதான் என் பாலிசி. ஒரு மேட்டர் யோசிச்சு பாருங்க. கதைகள்ல சினிமாக்கள்ல வர வில்லன்லாம் லாஸ்ட் சீன் வரைக்கும் ஜாலியா இருப்பாங்க. ஹீரோ தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். கடைசியில வில்லனை காலி பண்ணிட்டு ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு போஸ் கொடுக்கறதோட சரி. ஆனா நான் ஹீரோவா இருக்க விரும்பலப்பா. சாகுறப்ப சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு வாழற வரைக்கும் கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. புரியுதா? என்ன வில்லன்னு சொல்லிக்கங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு வாழறப்ப ஜாலியா இருக்கணும். செத்த அப்புறம் சிவலோகம் போனா என்ன, யமலோகம் போனா என்ன, அத அப்ப பாத்துக்கலாம். ஏன்டா இப்படி ஆயிட்ட? இனிமே உன்னை என்ன சொல்லி திருத்துறது? திருந்துறதா? எதுக்கு? இல்ல எதுக்குங்கற? அதான் சொல்லிட்டேன்லப்பா, நீங்க வேணா தெரிஞ்சுக்கங்க. கால் டாக்ஸி புக் பண்ணி உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு நானே அனுப்பி வைக்கிறேன். நான் என்னைக்கும் இப்படிதான். ஹாப்பி மேன் ஆல்சோ நோஸ் அஸ் கெட்டவன். பட்டா தாத்தாவுக்கு தான் பெத்தீங்களா இல்ல வேற யாருக்காவது பெத்தீங்களா? பாட்டி, தூக்கம் வரலையா? ஆமாமா, நீ படுத்துக்கோ. ஏன் பாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? புது இடம், பழக கஷ்டமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல காயத்ரி. என்னமோ தெரியல, தூக்கம் வரல. படுத்த உடனே தூக்கம் வரதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். எனக்கு எங்க அதெல்லாம்? ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதெல்லாம் மறந்தா போகுது? ஆசை ஆசையா ஒரு புள்ளைய பெத்தேன். அவன் இப்படி தருதலையா போயிட்டான் பாரு. அவன் தான் அப்படின்னா அவன் கட்டிக்கிட்டதும் அப்படித்தான் இருக்கு, அவன் பெத்ததும் அப்படித்தான் இருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியலம்மா. இது வரைக்கும் என் மனசார நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. ஆண்டவன் என் புள்ள, என் பேரன், என் மருமக விஷயத்துல எதுக்காக அப்படி ஒரு ஓரவஞ்சனை பண்ணாருன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு காயத்ரி. வீடு போச்சு, சொத்து போச்சுன்னு நான் நினைக்கல. என் வம்சமே இப்படி உருப்படி இல்லாம போயிடுச்சேன்னு நினைக்கும் போது
என்னால தாங்க முடியல. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் இல்லையா? நீ இருக்கேம்மா, சூர்யா இருக்கான், உங்க அம்மா அப்பா இருக்காங்க. உலகமே அன்புமயமாதாம்மா இருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா நானும் மனுஷி இல்லையா? ஒரே ஒரு பிள்ளையதான் பெத்தேன். அவன் இப்படி வீணா போயிட்டான்னு எனக்கு தோணதானே செய்யும். இல்ல பாட்டி, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. யோசிச்சு பார்த்தா நான் உங்களோட வந்து இருந்ததுதான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. உங்க கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணமா இருந்திருக்கேன். சேச்சே, அதெல்லாம் இல்லம்மா. நீங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. என்னாலதான் நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சீங்க. என்னாலதான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. என்னாலதான் விஜய் அவ்வளவு கன்னிங்கா மாறினா. இப்போ இந்த நிமிஷம் நீங்க தூக்கம் வராம தவிக்கிறீங்கல்ல, அதுக்கு கூட நான் தான் காரணம். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ என்ன பண்ணுவே? ஆண்டவன் உனக்கு பரிசுத்தமான மனசை கொடுத்திருக்கான். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு பக்குவம் வேணும். உன்னை பெத்தவங்களே இப்பதான் உன்னை புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. என் பிள்ளையும் பேரனும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும். அது அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோயே. எனக்கு என்னன்னா, எப்படி சொல்றது, ஒரு விதத்துல எல்லாமே போதும்னு தோணிடுச்சுமா. கொஞ்ச நாளைக்கு தனியா எங்கேயாவது போய் இருக்கலான்னு தோணுது. என்ன பாட்டி இது? இங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லம்மா. அண்ணாமலை மனசு எவ்வளவு வசதி பாத்தியா? என்னை இங்கேயே இருன்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு தான் இருப்பு கொள்ள மாட்டேங்குது. ஏமா? ஏ தெரியலப்பா, அதுக்கு சரியான காரணம் சொல்ல தெரியல. எங்கேயாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடலாமான்னு தோணுது. யாருக்கும் பாரம் இல்லாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம நான் உண்டு என் காரியம் உண்டுன்னு தனியா இருக்க ஆசையா இருக்கு. நல்லா இருக்கே. உங்க புள்ளையும் மருமகளும் சரியில்லைன்னா நாங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி இல்லை லக்ஷ்மி. என்ன பெத்த தாய் மாதிரி நினைச்சுதாமா உங்களை நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். என் பொண்ணு நீங்க பேத்தியா நினைக்கிறது உண்மைன்னா நான் உங்க மகன் இல்லையா? ஒரு மகன் சரியில்லைன்னா இன்னொரு மகனும் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களாமா? ஏன்பா அப்படியெல்லாம் பேசுறேன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, இருந்து இருந்து இத்தனை காலம் கழிச்சு காயத்ரி இப்பதான் உங்களோட சேர்ந்திருக்கா. அப்பாவும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். உங்க குடும்பத்துல பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க குடும்பம்னு தான் உங்க வாயில இருந்து வருது. நாங்க உங்களை எங்க வீட்டுல ஒருத்தங்களா தான் நாங்க பாக்குறோம். உங்களால ஏன் அப்படி நினைக்க முடியல? தப்பா எடுத்துக்காத காயத்ரி. மனசு ஒரு வீடு, புத்தி ஒரு வீடு. சுதந்திரமா இருக்க இந்த இடம் ஒரு வீடு. என் மனசுல என்னைக்கும் நீங்க எல்லாம் இப்படியே தான் இருப்பீங்க. அதே மாதிரிதான் உங்க மனசுல நானும் இருப்பேன். அது போதுமே. கொஞ்ச நாள் நான் தனியா போய் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. முடியாது பாட்டி. அம்மா, எங்க அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. என் பொண்ணை பாக்குறப்பெல்லாம் எங்க அம்மாவை நினைச்சுக்குவேன்.
இவ முகத்துல எங்க அம்மாவை நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேம்மா. புத்தி கெட்டு போய் ஒரு நாள் என் காயத்ரியை விட்டு விட்டு அனுப்புன. நான் என் மகளை துரத்தலம்மா, எங்க அம்மாவை துரத்துன. செஞ்சது பாவம், நினைச்சது தப்புன்னு என்னைக்கு என் மனசுல பட்டதோ அப்போ இருந்து இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்காதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் மக திரும்பி வரும்போது நீங்களும் அவளோட வந்தத நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? எங்க அம்மாவை என் பொண்ணு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டான்னு தான் நான் நினைச்சேன். உங்க புள்ள சரியில்லை, உங்க பேரை சரியில்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டு நீங்க முதியோர் இல்லத்துக்கு போனீங்கன்னா இங்க எங்க வீட்ல நாங்க சரியில்லாம இருந்திருக்கோமே. பெத்த பொண்ண வீட்டை விட்டு அனுப்புன கல் மனசு எங்களுக்கும் இருந்திருக்கே. நாங்க எங்க போய் எங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறது? பாட்டி, நல்லது கெட்டது நடக்காத வாழ்க்கை யாருக்குமே இல்ல. ராத்திரியானா இருட்டுறதும் பகலானா வெளிச்சம் வரதும் உலகத்துக்கே பொது இல்லையா? உங்க துக்கத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல நாங்க இருக்கோம். ஆமாமா, ஆறுதல் மட்டும் இல்ல, உங்க பிள்ளையால உங்களுக்கு கிடைக்காத நிம்மதிய நான் உங்களுக்கு தரேன். சத்தியமா சொல்றேம்மா, இந்த அண்ணாமலை சொன்ன வார்த்தைய மீற மாட்டான். தயவு செய்து வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. உங்க காலில் வேணாலும் விழுறேன். அண்ணாமலை, என்னப்பா இது? சரிப்பா, நான் போகல, இங்கேயே இருக்கேன், உங்களோடயே இருக்கேன். போருமா, இப்ப திருப்தி தானே? சரிம்மா, சந்தோஷம்தான். சரிம்மா, எதையும் நினைக்காம நீங்க படுத்து தூங்குங்க. காயத்ரி, பாட்டியை பாத்துக்கோமா. தூங்குங்கம்மா. விடுற அம்மா வாங்கம்மா, வாங்கம்மான்ற, நான் பாத்துக்கிறேன், வாங்க. ஏய் கௌரி, அப்பா, ஏய் கௌரி, டேய் இவ்வளவு என்ன எழுதிட்டு வந்த? போய் தொலைஞ்சிச்சேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா மறுபடியும் இவளை கூட்டிட்டு வந்திருக்க. அப்பா பேசாம இருங்க. எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அப்படி என்ன பெருசா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க? இல்ல அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் கூப்பிட்டு வச்சு பக்குவமா பேசிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புடிச்சு வீதியில் தள்ளி இருக்கீங்க. என்னப்பா நடக்குது? அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க? ஏன் அவ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லலையா? இப்படித்தாண்டா, இப்படித்தான் கண்ணை மூடிக்கிட்டு இவ என்ன சொல்றாளோ அதைத்தாண்டா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவ இருக்கால என்கிட்ட ஒரு மாதிரி, உன்கிட்ட ஒரு மாதிரி என்னமா நடிக்கிறா தெரியுமா? குமாரு, நான் சொன்னா நம்ப மாட்டேன். இவ என்னைக்கு என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே புடிச்சதுரா எனக்கு கெட்ட நேரம். ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உன்னை பெத்த அம்மா தானே. நீ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து இவருக்கு நான் பொண்டாட்டி தானே. இத்தனை வருஷமா நான் செய்யாத தப்பதான் இப்ப இவர் கண்டுபிடிச்சிட்டாரா? கேளுடா, ஏன் இப்படி கேடு கட்ட தரமா நடந்துகிட்டீங்கன்னு. இங்க பாரு, தப்பா இருக்கிறது வேற, தப்பா இருக்கிற மாதிரி காட்டுறது வேற. இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன ஒரு ராட்சசி மாதிரி காட்டி இருக்காடா. அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன பண்ண உங்களை? வாய மூடு. இதுக்கு மேல பேசுன கொன்னுடுவோம் உன்னை. எல்லாம் ஒன்னால தாண்டி. மாமா, என்ன மாமா அதெல்லாம்? நான் என்ன செஞ்சேன் இவங்கள? நீங்க வீட்டை விட்டு துரத்துனப்ப கூட நான் கால்ல விழுறது குறையா கெஞ்சிட்டு வந்தது இந்த ஊருக்கே தெரியும். ஏய் ஏய், என்கிட்ட நடிக்கிறியா? என்கிட்ட நடிக்கிறியா? யாருக்கிட்டடி? இத பாரு, நீ போடுற டிராமாவெல்லாம் அந்த ஆளு நம்பலாண்டி, அந்த தெய்வம் நம்பாதடி. சும்மா நிறுத்துங்க அத்தை. யாரு டிராமா போடுறாங்க? மாமா என்கிட்ட கொடுத்த பணத்தை திருடிட்டு போய் உங்க பீரோல வச்சது யாரு? கௌரி,
என்ன கௌரி நானும் போனா போதுன்னு வாயை மூடிட்டு இருந்தா ரொம்பதான் ஏறி மிதிக்கிறாங்க உங்க அம்மா. எனக்கு என்ன தலையெழுத்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு. கௌரி நீ பேசாம இருமா. இங்க பாரு குமாரு, உங்க அம்மா சரியில்லை. அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அப்பா அம்மா சொல்றத நான் நம்புறேன், நம்பாம போறேன். இத பத்தி அப்புறமா நம்ம பேசிக்கலாம். முதல்ல அவங்கள நீங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சது தப்புப்பா. ஏய் நீங்க தானே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் கேட்க மாட்டீங்க? வர வழியில உங்க அம்மா உங்க காதுல என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்களே சொல்லுங்க மாமா. என்னடி எதுக்கு எடுத்தாலும் மாமன்னு கூப்பிடுற? வேலைக்கு ஓனா சாட்சி மாதிரி இந்த மனுஷன் அடிக்கிற கூத்து இந்த வீட்டுல தாங்கலடா குமாரு. அரஞ்சு ரோடி உன்ன என்ன கூத்து நடக்குதுங்க? என்ன நடக்கலன்னு கேக்குறேன். நேத்து வந்த மருமகளுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு ஊரு சிரிக்க கட்டுன பொண்டாட்டிய கழுத்தை புடிச்சு நிலவாசம் தாண்டி அனுப்புனீங்களே, இதை விட வேற என்ன இருக்கு? பெரிய மனுஷனா லட்சணமா மரியாதையா இருங்கன்னு சொல்றது ஒரு தப்பா? ஏய் வாய மூட போறியா இல்லையா? அப்பா சும்மா இருங்கப்பா. ஏய் நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா கிட்ட மட்டும் நீ தப்பா நடந்துகிட்டே இருக்க. ஓஹோ, உங்க அம்மா மட்டும் ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கறாங்களோ? யாரு கேட்டாங்க? நானும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க காலை பிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன். வந்து நின்னது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீந்த சோத்தை எதுக்கோ போடுற மாதிரி என்ன உங்க தலையில கட்டி வச்சு இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் நான் சகிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். யாரை பார்த்து கேக்குறீங்க? கௌரி சும்மா நிறுத்துங்க மாமா. பிடிக்காத புருஷனோட வாழ மாட்டேன்னு சொன்னது கூட 4 செவத்துக்கு மத்தியில உங்க காதுல மட்டும் விழறதுக்காக சொன்னதுதான். இப்ப வரைக்கும் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரியாத மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்காக வாழ்ந்து தொலைக்கலான்னு வந்தா இவங்க எங்க வாழ விடுறாங்க? போதும்னு தலையில அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓட வேண்டியவனா? பல்ல கடிச்சுக்கிட்டு எங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். அத மறந்துடாதீங்க. என்னமோ இவங்க அம்மா ஒப்பாரி வச்சாங்களா? இவரு சாமி வந்து ஆடுறாராம். யார்கிட்ட? ஐயோ பாவி, என்ன பேச்சு பேசுறா பாரு குமாரு. ஐயா குமாரு, இவ சொல்றதெல்லாம் நெசமா ஐயா? நீயும் இவளும் புருஷன் பொண்டாட்டியா? கேளுங்க, நல்லா கேளுங்க. நிதானமா உட்கார வச்சு தலையை கோதிக்கிட்டு நல்லா கொஞ்சம் கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு உங்க புள்ளையோட வாழவும் பிடிக்கல, அத்தைய சகிச்சுட்டு போகவும் பிடிக்கல. தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக முடியாம தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல நான் செத்துட்டு இருக்கேன். அண்ணே என்னாச்சுண்ணே? இன்ஸ்பெக்டர் பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? அண்ணே கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? நம்ம சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் சொல்லல சுப்பு. அப்படின்னா மஞ்சு நமக்கு கிடைச்சப்பவே இன்ஸ்பெக்டரை பார்த்து தத்தெடுக்கிறத பத்தி பேசினேன் இல்லையா? அப்ப சொன்னதாமா. தாத்தான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் குழந்தை கேட்கறாருன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? உங்க அன்னைக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாமா. இப்ப வரைக்கும் குழந்தைய கேட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒருவேளை குழந்தையுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ணி குழந்தைய கொடுன்னு சொன்னா நம்ம கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு.